முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இங்க பாருங்க. அதாவது உங்களுடைய கழுத்துக்கு மேல அதாவது உங்களுக்கு தேவையான தீர்ப்பு வந்துக்கு இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு பெட்டிக்குள்ள அடைபட்டுட்டாங்க. இந்த ஃபோட்டோவ பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு சாரதியா நீங்க இருப்பீங்க. யாரானாலும் இருக்கட்டுமே. மேக்ஸிமம் அதிகமா உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு நீங்க சாரதியா இருப்பீங்க. உங்களுக்கு ரிஷபராசினியர்கள் சும்மா நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா என்ன எனக்கு பிரபஞ்சத்திலருந்து நல்லா பாசிட்டிவா குடுத்துக்கிட்டே இருக்காங்களே. வணக்கம், திஸ் இஸ் பாலா பிகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி, யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்கறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா? ஜோதிடர் யுகம் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவானாலேவும் நம்ம என்ன எதுனே சிலருக்கு தெரியலைனாலும் ஒரு பயம் இருக்கும். சொச்சோ நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படிலாம் சொல்கிறாங்களே, சனினாலே நம்மளுக்கு அவ்வளோதான், சனி பிடிச்சிக்கிருச்சு, அப்படி இப்படி நிறைய பேர் பயப்படுவாங்க. இதில் வக்ரகதி அடைஞ்சிட்டாருன்னா போச்சு, நம்மளுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயத்தில் இருக்கிற இந்த டைமில் நான் சொல்கிறது என்னென்னா, வக்ரகதி ஆயிட்டாரும் உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். எந்தவித பாதிப்புமே இல்லாத ஒரு எச்சரிக்கை உணர்வை தான் கொடுப்பார். அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் அவர் வக்ரகதி ஆடார். எந்த ராசியிலனா மீனத்தில் இருக்கிற சனி பகவான் மீனத்திலேயும் வக்ரகதி ஆகிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 138 நாள், சுமார் 138 நாள் வக்ரகதியிலே இருக்கார். அந்த 138 நாளும் பாதிப்பை கொடுப்பாரா? அப்புறம் நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு தான் 138 நாளுமே இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா லக்னத்தில் இருந்து, அதாவது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் நம்ம கடகத்தில் யார் இருக்கா? குரு பகவான் இருக்காரு. இந்த ஜூன் 2 தானே குரு பயிற்சி வந்துச்சு. அப்படிங்கும்போது கடகத்தில் தானே குரு பகவான் இருக்காரு. அவருடைய நேர் பார்வையை யாரை பார்க்குறாரு? நம்ம சனி பகவானை பார்க்குறாரு. குரு பகவான் இயற்கை சுபர். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய சனி பகவானை பார்க்குற பார்வையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குறாரு. எல்லா வகையான நற்பலன்களை கொடுக்குறாரு. அப்படின்னா இது எப்பவுமே எங்களுக்கு 138 நாளுமே இப்படித்தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதாவது 10வது மாதம் 30ஆம் தேதியிலிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது அதிசாரமாக மாறி, குரு பகவான் அதிசாரமாக மாறி சிம்ம ராசிக்கு விலகுறாரு. அந்த பார்வையை விலகுறாரு, பார்வை போகிறாரு. அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த 48 நாள் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். சனி வக்ர பயிற்சியில் 138 நாளும் எச்சரிக்கை தேவையில்லை. அந்த 48 நாள் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானது. வேற எந்தவித பாதிப்புமே ஏற்படாது. பொதுவாக இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு? பொது பலன்கள் சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய நீதிமானா யாரை சொல்வோம்னா சனி பகவானை தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட மறைந்து போன நீதிகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு வரப்போகுது. மறைந்து போன வழக்குகள், அதாவது ஒரு நீதியே கிடைக்காத வழக்குகளுக்கெல்லாம் நீதி கிடைக்க போகுது. ஒரு பொது சமுதாயத்தில் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுடைய மறைத்த ஒரு பணம் விஷயமாக இருக்கட்டும், இல்லைனா எந்த வேலை விஷயத்தினாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு ஏமாற்றி வச்சிருக்காங்கன்னா அது வெளியில் வரப்போகுது.
முக்கியமாக இந்த சாலை கட்டுமான பணி, பாலம் போடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி அதன் மூலமாக ஒரு ஏமாற்றம் ஏற்படுத்திட்டு இல்லை அதுக்குண்டான அமௌண்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு சிலர் எல்லாம் நான் சாலை போட்டுட்டேன் பாலமும் கட்டிட்டேன்னு சொல்லிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெளியில் வரப்போகுது. ஸோ நீதிமானான சனி பகவான் அனைத்து வகை நீதியையும் வெளியில் கொண்டு வராரு. நீதியே கிடைக்காத தோண்டு போனவங்களுக்கு அவன் தாமதமான நீதியாவது நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி கண்டிப்பாக நீதியை வழங்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி இருக்குது. இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பிறந்ததி நேரத்தை வச்சு பார்ப்போம். சரி, புதுமையாக இந்த தடவை நம்ம டைரக்ட் ஆரோடத்தை வச்சு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி 12 ராசிகளுக்கும் தொடர்ச்சியாக உங்களுடைய ஒவ்வொரு ராசியருக்கும் பார்த்துடலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. ரிஷப ராசினியர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத டேரக்ட் மூலம் பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதாவது உங்களுடைய கழுத்துக்கு மேலே தலைக்கு மேலே கத்தி தொங்குது. அதாவது இங்கிட்ட அசைஞ்சாலும் சரி, சைட்லேயும் ஒரு கத்தி இருக்குது, மேலேருந்து கீழ் நோக்கியும் ஒரு கத்தி இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து கவனமாக எடுத்து வைக்கணும். நீங்கள் நம்புகிறவங்க உங்களுக்கு அதிகமான ஒரு ஏமாற்றத்தை தந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தந்துக்கிருக்கிறவங்க யார், அதன் மூலமாக நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு நிறைய ஒரு தீமையான பலன்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோங்கிற விஷயமே உங்களுக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பர்சன், இந்த வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான் நீங்கள். உங்கள்கிட்ட ரொம்ப யாருமே ரொம்ப டைம் எடுத்துலாம் ஏமாற்ற வேணாம். ஜஸ்ட்டு நீ என்ன பண்ணுறப்பா, எப்படி இருக்க, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, சாப்பிட்டியான்னு கேட்டாலே நம்ம அவ்வளோதான் ரிஷபராசினியர்கள். அப்படி இருக்கும்போது ஒரு அன்புக்காக ஏங்குற நீங்கள் ஈஸியாக ஒருத்தவங்க மேலே ரொம்ப ஒரு பாசம் வச்சுருவீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாருன்னே தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, அப்படி பாசம் வச்சுட்டு அவங்களுக்காக என்னன்னாலும், யாருன்னே தெரியாது, அவங்களுக்காக என்னன்னாலும் செய்யணும்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக அதுக்குண்டான அமைப்பு இருக்கும். ஆனால் அவங்களே உங்களுக்கு மூஞ்சிக்கு முன்னாடியும் குத்துவாங்க, உங்கள் முதுகுக்கு பின்னாடி குத்துறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது நிச்சயமாக அவசியம். இதே இது பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்து வந்திருக்காரு யார் பார்த்தீங்கன்னா, நம்ம தீர்ப்பு. அதாவது உங்களுக்கு தேவையான தீர்ப்பு வந்துருக்கு இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பெட்டிக்குள்ளே அடைபட்டுட்டாங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும், பெட்டிக்குள்ளே அடைபட்டுட்டாங்க. இவங்களுக்கு எந்தவித சுதந்திரமே இல்லாமல் அடைபட்டு போனவங்க திடீர்னு எந்திரிச்சிட்டாங்க. யார் மேலேருந்து பிரபஞ்சம் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அதன் மூலமாக ஒரு அடைபட்டு கிடந்த உறவுகள் அனைத்தும் எந்திரிச்சு, யார் கணவன் மனைவி குழந்தைகள் சொல்லி எல்லாமே எந்திட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இது தீர்ப்பு எப்பேற்பட்டனோ ஒரு பாசிட்டிவான தீர்ப்பை கொடுக்குது. இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கப்பா, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, உங்களுக்கு குழந்தை இல்லாத வாழ்க்கையிலையும் சரி, நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. அதன் மூலம் நிறைய பாதிப்பை பார்த்தாச்சு. இந்த காலகட்டத்தில் பிரிந்திருக்கிற தம்பதியர்களுக்கு மூலமாக, அதாவது ஏற்கனவே நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், அப்படி இருக்கும்போது கூடுதல் எங்களுக்கு இந்த வாழ்க்கை வேணாம், நாங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் அவங்களுக்கு டிவோர்ஸை ஏற்படுத்தி தருது. ஸோ உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு உறவா, ஆணாக இருந்தால் ரிஷபராசினியர்களுக்கு பெண்ணாகவும், பெண்ணாக இருந்தால் ஆணாகவும் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய உறவுகளை கொஞ்சம் கவனமாக என்ன பிரச்சனை என்ன ஏதுங்கிறத தெளிவாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து யார் வந்திருக்காங்கன்னா, சாரதி வந்திருக்காங்க பாருங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு சாரதியாக நீங்கள் இருப்பீங்க. யாரானாலும் இருக்கட்டுமே, மேக்ஸிமம் அதிகமாக உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் சாரதியாக இருப்பீங்க. உங்களுக்கு நிறையா ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டக்டராக வேலை கிடைக்கிறவங்களுக்கும், இல்லைனா ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு கார் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு சாரதியாக இருப்பீங்க. என்ன பிரச்சனை என்னாலும் சரி, உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே இருக்கும். எனக்கு யாருமே வேணாம்ப்பா, நீங்கள் ஒரு ஆள் இருந்தால் போதும். அது ஆணாக இருந்தாலும் என்ன, பெண்ணாக இருந்தாலும் என்ன, ஒரு ஆணுக்குரிய எந்த ஒரு தைரியம், எந்த ஒரு ஆற்றலும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் நிச்சயமாக இருக்கும். அதனால் உங்களை நம்பி தைரியமாக உங்கள் குடும்பம் இறங்குவாங்க.
இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு உண்டான உழைப்பும் மற்றவர்களுக்கு உண்டான இம்பார்ட்டனும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு தேவையானது வாயிட்டு உங்களுக்கு கேட்க தெரியாது. உங்களுடைய அத்தியாவசிய தேவையை முதற்கொண்டு இல்லைப்பா வேணாம் பரவாயில்ல இன்னொரு நாள் பார்த்துக்கலாங்கிற ஒரு அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஆற்றலையும் வளமான வாழ்க்கையுமே தருது. எப்படி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அந்த கொடுத்துருச்சு பார்த்தீங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பை கொடுத்துறாரு, சாரதி கொடுத்துறாரு, அடுத்த காடை என்ன கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த பிரபஞ்சத்துலேருந்து உங்களுக்கு ஒரு கோப்பையை கொடுக்குறாங்க. அதுவும் சாதாரண கோப்பையாக 4 கோப்பையை கொடுக்காங்க. எனக்கு பாருங்க, ஆனால் எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ஒன்றுமே பண்ணலை, நான் கை கட்டி சும்மா போய் உட்காந்துருக்கேன். இந்த உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, ரிஷபராசினியர்கள் சும்மா நான் உட்காந்துருக்கேன். ஆனால் என்ன எனக்கு பிரபஞ்சத்துலேருந்து நல்லா பாசிட்டிவாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னா, இதற்கு முன்பு நீங்கள் பண்ண தான தர்மங்கள், இதற்கு முன்பு நீங்கள் பண்ண நல்ல விஷயங்கள் இப்போது இந்த கஷ்டமான காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. என்ன ஒரு மன சஞ்சலமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய பசியை அடக்கிக்கிட்டு மற்றவங்களுக்கு பசிக்கு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களோட பசியை ஆற்றுனீங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பசி அடக்குது. அதற்கு மேலும் உங்களுக்கு, அதாவது சாதாரணமாக ஒரு சாப்பாடு சாம்பார் சாதம் யாருக்காவது நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பிரியாணி, அதற்கு மேலே நிறைய ஒரு வடை பாயாசத்தோட சாப்பாடை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது. அதுதான் ஈஸியாக ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் அனைத்து வித நல்ல பாசிட்டிவான விஷயங்களையும் கொடுக்குது. சரி, நம்ம என்ன வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்துலன்னு சொல்லி நான் கேட்கும்போது, கண்டிப்பாக துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் ஒரு சூப்பரான ஒரு தெளிவும் நிச்சயமாக கிடைக்கும். சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.